ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 200 பச்சரிசியை மிக்சியில் ரவை பருவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 100 புளியை 4 கிளாஸ் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம், ஊற வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் விட்டுக்கலாம். இது தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரவை பருவத்தில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சரிசி, அதை நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா கை விடாமல் கிண்டிகிட்ருங்க. அது அப்புறம் கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். நல்லா அதை கிண்டிகிட்ருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வரும்போது அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அது கெட்டியாயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.